98 94 தான் எல்லாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. 80% பேர் லிவர் காலியாகி வரும். லிவருக்கு ஹெல்த் போறதுக்கு 2 காரணம் உணவு பழக்க வழக்கம். ஏற்கனவே சுருங்கினதுனால இன்னைக்கு வந்து மஞ்சக்காமலைக்கு மருந்து கொடுக்குற பச்சளை மருந்து கொடுக்குற இடத்த பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மருந்து கொடுக்குற இடத்துக்கிட்ட போயிட்டோம் பாருங்க. அங்க நம்மள வந்து உட்கார சொல்லிடுவாங்க. அப்புறமே டோக்கன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நமக்கு மருந்து கொடுப்பாங்க. அப்பயே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. ட்ரிங்க்ஸ் எல்லாம் யாரும் குடிச்சிட்டு வந்து அந்த இடத்துல மருந்து கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி டீ காஃபி எதுவும் சாப்பிடாம எம்டி ஸ்டொமக்ல வந்து தான் குடிக்கணும். புதுக்கோட்டையில இருந்து நம்ம திருமயம் போய் திருமயத்துல இருந்து இறங்கி 7 கிலோமீட்டர் அங்க ஆட்டோவும் இருக்கு. கடியாப்பட்டின்னு பஸ்ஸும் வருது, ஆட்டோ இருக்கு. 4 வீலர் 2 வீலரும் அந்த கடியாப்பட்டிக்கு போனா பார்க் பண்றதுக்கான இடமும் இருக்கு. சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல மருந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துக்கிட்ட போர்டும் கொடுத்துருக்காங்க. அந்த பத்திய மருந்து சாப்பிட்றப்ப என்னென்ன நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ள மருந்து கொடுத்து முடிச்சிருவாங்க. 10 மணிக்கு மேல 1 நிமிஷம் போனாலும் மருந்து கொடுக்க மாட்டாங்க. சனிக்கிழமை புதன்கிழமை வந்து அந்த இடத்துல மருந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு இங்கே லீவ். மற்ற எல்லா நாள்லையுமே மருந்து கொடுப்பாங்க. காலையில வெறும் வயிற்றுல தான் நீங்க வரணும். டீ காஃபி எதுவுமே சாப்பிடக்கூடாது. காலைல வெறும் வயிற்றுல தான் அந்த மருந்து குடிக்கணும். மருந்து குடிச்சிட்டு 1 ஹவர் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவங்க கொடுக்குற சாப்பாடு உப்பு இல்லாத சாப்பாடு கஞ்சி மாதிரி கொடுப்பாங்க, வெல்லம் கொடுப்பாங்க. அதை தான் சாப்பிடணும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா. அடுத்த நாள்ல இருந்து நம்ம நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நம்ம அவங்க என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறாங்களோ அதுபடி நம்ம கேட்டு நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக மஞ்சக்காமலை க்யூர் ஆகுது. நிறைய பேர் மஞ்சக்காமலை முத்தி போனவங்களாம் எல்லாமே வந்து நிறைய பேர் க்யூர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்களும் வாங்க அந்த இடத்துக்கு. மஞ்சக்காமலை யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. குளிச்சுட்டு மதிய சாப்பாடு சாப்பிடணும். யாரும் குளிக்காம சாப்பிடாது. தலையோட குளிச்சு சாப்பிடுங்க. வெறும் பச்சை தலையோட குளிச்சு சாப்பிடுங்க. மருந்து சாப்பிட்டதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு நீ எவ்வளவு லேட்டா கொடுத்துக்கலாம். மருந்து சாப்பிட்டதுல இருந்து 1 மணி நேரம் கழிச்சு நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் எவ்வளவு லேட்டா கொடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரும் கொடுத்துடாதீங்க. மருந்து உடம்புல சாராது, குணமாகாது. எங்க போனாலும் குளிக்காம சாப்பிடாது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். எங்க போனாலும் குளிக்காம சாப்பிடாது, குளிச்சுட்டு தான் சாப்பிடணும். இன்னைக்கு சாப்பிடக்கூடியது வந்து சோறு, பசும்பால், வெல்லம். சோறு, பசும்பால், வெல்லம். பச்சை அரிசியில புழுங்கரிசி. அரிசி எந்த அரிசியும் அடிச்சிடலாம். அரிசியில வெள்ளத்தை பொங்கிட்டு பொங்கலா பொங்கி சாப்பிடலாம். பருப்புனை போடக்கூடாது. அரிசியில வெள்ளம் மட்டும் போடணும். இல்லைன்னா கஞ்சியா காய்ச்சி உடனே மாதிரி கஞ்சியா காய்ச்சி சாப்பிடலாம். இல்ல பசும்பாலை காய்ச்சிட்டு வெள்ளத்தை போட்டு சாதத்துல ஊற்றினா சாப்பிடலாம். இல்ல பசும்பாலை காய்ச்சிட்டு வெள்ளத்தை போட்டு சாதாரணமா ஊற்றாம குடிச்சுக்கலாம். இல்ல சாதத்தை நீ வடிச்சனாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு எப்படி உப்பு, புளி, மிளகாய், வெத்தலைப்பாக்கு, பீடி சிரட், மூக்குப்பொடி, சீனி, சர்க்கரை, கருப்பட்டி எல்லாம் நீங்க ஆகாது. இந்த மருந்து இருக்கிற ரத்த குழாய்ல அலசிங்க. ஃபர்ஸ்ட் உச்சலிங்க தான் போகும். உச்சலிங்கும் போது தலைவலி இருக்கும். தலை வலிக்கும் சொல்லி மாத்திரை போடக்கூடாது, தைலமும் தைக்கக்கூடாது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மதியானம் உடம்புலி இருக்கும், சாயங்காலம் காலை இடுப்பு இருக்கும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலுக்கு இறங்கும் பொழுது மருந்து எதுனா உடம்புல ரத்தத்துல பாஸ் ஆகிட்டு இருக்கோ, மருந்து வேலை செஞ்சிருக்கோம்னா உடம்புல வலி இருக்கும் பேசக்கூடாது. 4 மணி 5 மணியை போல சில பேருக்கு காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மேல காய்ச்சல் வர மாதிரி இருக்கும். 100 பேர் மருந்து சாப்பிட்டீங்கன்னா 80 பேர் 90 பேர் வாந்தி எடுக்கும். நைட்டு 9-10 மணி நேரம் வாந்தி வாய்ப்புண்டு. சில பேருக்கு நைட்டு 1 மணி கூட வாந்தி எடுக்கும். வாந்தி எடுத்துன்னு பயப்பட வேண்டாம், வாந்தி எடுக்கணும்னு பயப்பட வேண்டாம். 10 நிமிஷம் வாந்தி எடுக்காம இருந்தா போகும்போது மருந்து கொடுத்த உடனே 10 நிமிஷத்துல வாந்தி எடுத்துருந்துச்சுன்னா கூப்பிட்டு காமிச்சிருந்தீங்கன்னா வேணும்னா கொடுத்துருக்கோம், வேண்டாம்னா வேண்டாம் சொல்லியிருப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் வாந்தி எடுத்தாலும் பார்க்கக்கூடாது. நீங்களாம் உடம்பு டயர்டா தான் இருக்கும், பிள்ளைகள்லாம் சோந்தாப்புல இருக்கும். எந்த பயமும் தேவையில்லை. எந்த மாத்திரை மருந்தும் இன்னைக்கு ஒரு நாள் தேவையில்லை. நாளைக்கு காலையில ஃப்ரீயா பயப்பட வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாத்திரை மருந்து யூஸ் பண்ணீங்கன்னா இந்த மருந்தோட பவர் குறைச்சிடும். பயப்பட வேண்டாம். நாளைக்கு காலை உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும். நாளைக்கு காலையில 6 மணிக்கு மேல உடம்பு தலையெல்லாம் நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயாக்க போட்டு குளிச்சிருங்க. எப்போதும் என்ன தேய்ச்சி குளிக்கிற மாதிரி உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயாக்க போட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டீங்கன்னா நீங்க சைவ சாப்பாடு எல்லாமே சாப்பிடலாம், சைவ ஹோட்டல் சாப்பிடலாம். வீட்டில் எல்லாருக்கும் எப்படி சாப்பிடுங்களோ அது மாதிரி சைவ சாப்பிட எல்லாருக்கும் சமயமா சாப்பிடலாம். எந்த பத்தியுமே இருக்கக்கூடாது. எல்லா காயும் சாப்பிடலாம், எல்லா கீரையும் சாப்பிடலாம். கிழங்கு, பயிறு, பருப்பு, சாம்பார், ரசம், மோரி, இட்லி, இடியப்பம் பாருங்க. வீட்டுல எல்லாருக்கும் எப்படி சாப்பிடுங்களோ அது மாதிரி சைவமா எப்பவும் சாப்பிடலாம். எந்த பத்தியுமே இருக்கக்கூடாது. ஏன் உட்காருங்க. நாளைக்கு எப்போதும் எண்ணெய் வச்சு மாதிரி எண்ணெய் வச்சு குளிச்சுருங்க. நாளை மறுநாள் இருந்து ஒரு 8 நாளைக்கு மட்டும் தலைக்கு மட்டும் என்ன வச்சுக்கோங்க. மேலுக்கு சோப்பு, ஷாம்பு, சீக்கிரம் போட்டுக்கலாம். தலைக்கு சோப்பு, ஷாம்பு, சீக்கிரம் போட்டீங்க அப்படின்னா தலை காஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் தலைக்கு 8 நாளைக்கு என்ன வச்சுக்கணும் தெரிஞ்சால் 1 வாரம் சாப்பிடலாம். மட்டன் சாப்பிடணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. செம்பரியார் வச்சுட்டு அதே இடத்துல வெள்ளாடு வைப்பாங்க. ரத்த மட்டை கூட மிஸ் ஆகாது. அந்த மனம் சாப்பிடாது. கண்ணுக்கு முன்னால வெள்ளாடு மட்டும் 8 நாள் விட்டாலும் பரவாயில்ல. உரிக்கு மாதிரியே பார்த்து வாங்கி சாப்பிடணும் சாப்பிடுங்க.
சந்தேகம் இருந்தால் சாப்பிடுற மட்டனை நிப்பாட்டிக்கங்க, சைவமா சாப்பிடுங்க. வயிறு வீக்கம், கால் வீக்கம், கல்லீரல் பாய்ச்சிருந்தால் மட்டன் சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செரிமானம் ஆகாது, குணமாருக்கு லேட் ஆகும். அதனால சைவமா சாப்பிடுங்க. சோறு விதைய சாப்பிடாம கொஞ்சம் குறைய வச்சு சாப்பிடுங்க. கல்லீரல் பாய்ச்சவங்க மட்டன் சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்கன்னா வெள்ளாட்டம் காலை எலும்பு ஈரலாம் வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சு தண்ணியா சாப்பிடுங்க, கறியா சாப்பிடாம. கல்லீரல் பாய்ச்சிருந்தா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் ஐட்டங்களை தவிர்த்துட்டு திராட்சையை தவிர மற்ற பழங்களை ஜூஸ் சாப்பிடுங்க. லெசன் ஜூஸாம டேரக்டா பழங்களை புரிஞ்சு சீனியா ஐஸை போட்டு சாப்பிடுங்க. பாட்டில் ஐட்டங்களை தவிர்த்துங்க 3 நாளைக்கு. பழங்களை ஜூஸா சாப்பிடுங்க, திராட்சையை தவிர. கல்லீரல் பாய்ச்சிருந்தால் பழங்களை ஜூஸா சாப்பிட்டீங்கன்னா ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க. கல்லீரல் பாய்ச்சினாலும் ஐஸ் போடாமல் சாப்பிடுங்க. ஐஸ் போட்டீங்கன்னா கல்லீரல் வீக்கம் குறைவு லேட் ஆகும், கல்லீரல் சீக்கிரம் சரியாகும். ஐஸ்கிரீம் கூட சாப்பிடக்கூடாது, லெசன்ஸ் எந்த லெசன்ஸும் ஆகாது. சக்கரை பொங்கல், பாயசம், கேசரி இதெல்லாம் வச்சீங்கன்னா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஏலக்காய், முந்திரி, நெய்யெல்லாம் போட்டுக்கலாம். அதில் திராட்சை பழம் போடாமல் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஹோட்டல்ல ஃபங்க்ஷன்லேயே வெளியே சாப்பிடாதீங்க, அவங்க திராட்சை கலந்து வச்சுருவாங்க. வேணும்னா வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க, திராட்சை போடாமல். திராட்சை போட்டிருந்தாங்க, திராட்சை எடுத்துட்டு சாப்பிட சொல்லக்கூடாது, அதில் போடுறதாலே சாப்பிடுறோம். ரொம்ப அசதி, சோர்வு, வயிற்றுலாம் போயிட்டு வாந்தி எடுத்துட்டு வயிற்றுல வலி இருந்துச்சு, அரிப்பு இருந்துச்சுனாலோ நாளைக்கு எண்ணெய் தச்சு குளிச்சதுக்கப்புறம் குளுக்கோஸ் பவுடர் சாப்பிடலாம். 3ஆம் நாள் தேவைப்படால் 2 பால் குளுக்கோஸ் ஏற்றிக்கலாம். குளுக்கோஸ் போடும்போது குளுக்கோஸ்ல சத்து சேலம் போட்டுங்க. வெறும் குளுக்கோஸ் போட்டீங்கன்னா வேஸ்ட். ஹார்லிக்ஸ், பூஸ்ட், உளுந்தோட, பஜ்ஜி, நெய், தயிர் இதெல்லாம் மப்பு கொடுக்கும். 1 வாரங்கள் சாப்பிடுங்க. ஹார்லிக்ஸ், பூஸ்ட், உளுந்தோட, பஜ்ஜி, நெய், தயிர் மப்பு கொடுக்கும். 1 வாரங்கள் சாப்பிடுங்க. கல்லீரல், கிட்னி பாய்ச்சிருந்தால் எண்ணெய் பலகாரங்கள் ஊறுகாய் சாப்பிடாதீங்க. கல்லீரல், கிட்னி பாய்ச்சிருந்தால் எண்ணெய் பலகாரங்கள் ஊறுகாய் சாப்பிடாதீங்க. 4 நாள் சாப்பிடலாம், மிச்சர் 2 நாள் சாப்பிடலாம், நாளைக்கே சாப்பிடலாம். வடை, பஜ்ஜி, போன மாதிரி எண்ணெய் பலகாரம் சாப்பிடாதீங்க. இந்த மாதிரி ஊறுகாய் சாப்பிடாதீங்க. தோசை சாப்பிடாலுமே எண்ணெய் இல்லாமல் தான் சாப்பிடணும். வாசப்படி அங்கிட்டு போய் எனக்கு போய் ஏன் பிடிக்கிற வழியில அடைச்சு நிற்கிற? ஏழு நாள் வரைக்கும் காய்ச்சல் விட்டு விட்டு வாரக்கான வாய்ப்பு உண்டு. 7 நாள் வரைக்கும் காய்ச்சல் விட்டு விட்டு வாரக்கான வாய்ப்பு உண்டு. எல்லாருக்கும் வராது. 100 பேர் மருந்து சாப்பிட்டீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர்ல 2 பேருக்கு காய்ச்சல் வரக்கான வாய்ப்பு உண்டு. அரை மணி நேரத்துல இருந்து மிஞ்சி போனா 2 மணி நேரத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் அதுவா சரியான பேப்படாங்கன்னா 8 நாளைக்கு அப்புறம் காய்ச்சல் வராது. யாருக்காவது காய்ச்சல் வந்துச்சுனால் 8 நாள்ல இருந்து 22 நாள் இடையில எப்ப காய்ச்சல் வந்தாலும் தும்ப செடி சாறு எடுத்து 3 நாள் காலையில வெறும் வச்சுங்க. 8 நாள்ல இருந்து 22 நாள் இடையில எப்ப காய்ச்சல் வந்தாலும் எங்க வர எங்க வரீங்க உட்கார் வேற உட்கார்ந்ததுக்காக தும்ப செடி சாறு எடுத்து குடிச்சுன்னா சரியாகும். காய்ச்சல்னா வெறும் குடிச்சுங்க. சளி இருந்தா டீ தண்ணி குடிச்சு வர 1/4 மணி நேரம் குடிச்சு சளி இருந்தா. காய்ச்சல்னா வெறும் குடிச்சுங்க. 5 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் மட்டும் ஹாஸ்பிட்டல் அடிச்சு போமா கவனம் செய்யுமா. 5 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் மட்டும் தும்புதார கொடுக்குறது. மருந்து கொடுத்த டம் மாதிரி ஒரு காட்டுல சாறு எடுத்து போமாது. சங்குனா 3 சங்கு அந்த அளவுக்கு சாறு எடுத்து வடிகட்டி வச்சுட்டு ஏதாவது இரும்பு அடுப்புல காய வச்சுட்டு அந்த மருந்துல மூச்சு கொடுங்க. இரும்பு அடுப்புல காய வச்சுட்டு அந்த மருந்துல மூச்சு கொடுங்க. 5 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் மட்டும். 5 வயசுக்கு மேல 10 வயசுக்கு அப்படி எல்லாம் முடிக்க வேண்டியதில்லை. 1/2 டம் குடிச்சுக்கலாம். 10 வயசுக்கு மேல இருக்க எல்லாருக்குமே 1 டம் குடிச்சுங்க. காலரா, மலேரியா, டைபாய்டு எந்த விதம் இருந்தாலும் தும்புதார குடிச்சா சரியாயிரும். எனக்கு தும்புதறி தெரியல, தும்புதறி கிடைக்கல அப்படின்னா தாராளமாக ஊசியை மாத்திரை பொருளா போட்டுக்கலாம். இந்த மருந்துக்கு மாத்திரை முடிக்கிறது, தேவைப்படால் ஊசியை மாத்திரை பொருளா போட்டுக்கலாம். தும்புதறினா நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னது போல இருக்கு. ஃப்ரீயாக படிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோனில் போட்டு எடுத்துங்க, இல்லைன்னா எழுதி வச்சுங்க. இதில் இருக்கிறது தவிர மற்ற எல்லாமே சாப்பிடலாம். இப்போ தான் எங்கள் பப்பி மீனாட்சி டூர் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.